நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்கள் வறுமையை மாற்றுவார், உங்கள் வியாதியை குணமாக்குவார், இல்லாமைய இருக்கிறவங்களை மாற்றுவார். சில பேர் எப்படி தெரியுமா, உடனே நடந்துடணும், எல்லாமே காத்திருக்கணும். மல்லிகா புஸ்தகத்தில் பார்க்குறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது. யார் வெட்கப்பட மாட்டாங்க சொல்லுங்க? நான் கர்த்தர்னு சொல்லிட்டாரு, நான் மாறாதவர்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. யாரு காத்திருக்கிறீங்க சொல்லுங்க? கர்த்தர் செய்வார்னு சொல்லி காத்திருக்கிறோம். ஆமே. கர்த்தர் நல்லதை தருவார்னு சொல்லி காத்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிறவர்கள் இந்த பூமியில் என்ன பண்ணுவது இல்லைங்க, வெட்கப்படுவது இல்லை. பக்கத்து பாரு சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். அப்போ யார் காத்திருக்க முடியுங்கன்னா, ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் காத்திருப்பாங்க. அவர் அவங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க, அவர்களை பலப்படுத்துவார். அதனால தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காத்திருப்பீங்களா? நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்கள் வறுமையை மாற்றுவார், உங்கள் வியாதியை குணமாக்குவார், இல்லாமைய இருக்கிறவங்களை மாற்றுவார். வீடு கட்டுவீங்க, நீங்கள் நல்ல வேலை கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். நான் கிளிசேஷன் சொல்லலை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் சொல்கிறேன். ஆமே. நல்ல நிலைமைக்கு வருவீங்க.